வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் அனுஷா சீனித்தம்பி. முதலில் தலைப்புச் செய்திகள். தாமரை கோபுரத்தில் பாராசூட் சாகசம், வெளிநாட்டவர் ஒருவர் காயம். மத்திய மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் இன்று பணி புறக்கணிப்பு. சம்பள பிரச்சினைக்கு தீர்வு கோரி மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் SN எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான SN எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07773796000 மற்றும் 07761570043. தொடர்வது விரிவான செய்திகள். திருகோணமலையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சேனையோர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் 3 பேரும் பல்கலைக்கழக மாணவியுமாக 4 சம்பூர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு இன்று திங்கட்கிழமை மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் பௌசான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து 4 இம்மாதம் 27ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த கைது சம்பவம் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவத்தில் பல்கலைக்கழக மாணவி உட்பட 3 பெண்களும் ஆணொருவரும் கைது செய்யப்பட்டு சம்பூர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இவ்வுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பள பிரச்சினைக்கு தீர்வு கோரி மட்டக்களப்பில் அமைந்துள்ள கிழக்கு பல்கலைக்கழக வெளிவாரி கற்கைகள் நிலையம் முன்பாக இன்று திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நாட்டில் உள்ள அரச பல்கலைக்கழக போதனை சாரா ஊழியர்கள் இன்றுடன் 12 நாட்களாக தொடர் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்து வருகின்றனர். அனைவருக்கும் காலை வணக்கம். இது கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் தலைவர் ஏகாம்பரம் ஜெகராஜ். இன்றைக்கு உங்கள் அனைவருக்கும் தெரியும், எங்களுடைய போதனை சாரா ஊழியர்கள் அனைத்து பல்கலைக்கழக சம்மேளனத்துடன் இணைந்து தொடர்ச்சியான பணி பகிஷ்கரிப்பில் நாங்கள் 12வது நாளாக இன்றைக்கு ஈடுபட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை இந்த அரசும் பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவும் ஏற்படுத்தியுள்ளது. மத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் இன்று 4 மணி நேர பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. வேதன உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து 75 சுகாதார தொழிற்சங்கங்கள் இணைந்து குறித்த பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளன. வைத்தியர்களுக்கு வழங்கப்படும் 35,000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவுக்கு இணையான கொடுப்பனவு தங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என கோரி பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தது. இந்த நிலையில் தமது கோரிக்கை நிறைவேற்றப்படாமையினால் மீண்டும் இன்று பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக சுகாதார தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. கொழும்பு தாமரை கோபுரத்தில் பாராசூட் சாகசத்தின் போது வெளிநாட்டவர் ஒருவர் காயமடைந்துள்ளார். இன்று நண்பகல் அவர் தாமரை கோபுரத்தின் உச்சியிலிருந்து பாய்ந்த போது அவரது பாராசூட்டை திறப்பதில் ஏற்பட்ட தாமதத்தால் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்த வெளிநாட்டவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் திடீர் விபத்து பிரிவில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இரவு நேரங்களில் வீதியில் நடமாடும் கால்நடைகளின் உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கால்நடைகள் தம்பிலிவில்லு, திருக்கோவில், விநாயகபுரம் போன்ற பகுதிகளில் இரவு நேரங்களில் நடமாடுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இதற்கான சரியான சட்ட நடவடிக்கையினை மேற்கொண்டு உரிய கால்நடை உரிமையாளர்களுக்கு வழக்கு தொடர வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக அமைந்துள்ளது. கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் மற்றும் விற்பனை பெறுமதி சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகித அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதற்கமைய இன்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 294 ரூபாய் 15 சதமாக பதிவாகியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 293 ரூபாய் 72 சதமாக காணப்பட்டது. அத்துடன் இன்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை பெறுமதி 303 ரூபாய் 78 சதமாக பதிவாகியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை பெறுமதி 303 ரூபாய் 38 சதமாக காணப்பட்டது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். மெக்சிகோவில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதே நேரம் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஏனைய 4 பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். துப்பாக்கி பிரயோகத்திற்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தொடர்வது விளையாட்டு செய்திகள். 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இலங்கை குழாம் நாளைய தினம் நாட்டிலிருந்து புறப்பட உள்ளது. இன்று பிற்பகல் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தில் இடம்பெறும் சர்வமத வழிபாடுகளில் இலங்கை குழாம் பங்கேற்க உள்ளது. பனிந்து கசரங்க தலைமையிலான இலங்கை குழாம் அண்மையில் அறிவிக்கப்பட்டது. அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறவுள்ள 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் திகதி முதல் 29ஆம் திகதி வரையில் இடம்பெறவுள்ளது. இதேவேளை இலங்கை அணி பங்கேற்கும் முதலாவது போட்டி ஜூன் மாதம் 3ஆம் திகதி இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. வார நாட்களின் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி. SN எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான SN எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07773796000 மற்றும் 07761570443.